ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான தேங்காய் பால் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் தேங்காய் பால், இதை நல்லா கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் 1/2 கப். நாங்கள் இன்றைக்கி தயிர் சேர்த்து செய்கிறோம். நீங்கள் முட்டை சேர்க்குறீங்க அப்படின்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர். உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் எண்ணெய். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய், பட்டர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர், இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். எண்ணெய், தயிர், சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் பாதி கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா, உப்பு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து அதையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி தட்டி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மைதா மாவை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க மைதா மாவையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 டைம் டேப் பண்ணிடலாம். நாங்கள் குக்கரை ஆல்ரெடி 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். அடியில் மண் வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வைக்கலாம். குக்கரில் பெல்ட்டும் போட வேண்டாம், வெயிட்டும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் 45 நிமிஷம் இது நல்லா பேக்காகி வரட்டும். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இது வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் வருது அப்படின்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ நம்ம கேக் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் பால் கேக் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.